Hi, this is Rishit here. Welcome to Dia Cinema. ஸோ இந்த வீடியோவில் நான் ரீசெண்ட்லி பார்த்த ஃபியூ ஃபிலிம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து GBU, குட் பேட் அக்லி. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைட்டில் வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஹாலிவுட்டில் வந்து வெஸ்டர்ன் ஸ்பெகத்தியில் வந்த ஒரு ஃபிலிம், த குட், த பேட் அண்ட் அக்லி, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ். ஸோ தேர் ஆர் லைக் மெனி ரீசன்ஸ் அந்த படம் வந்து எனக்கு ஃபேவரட்டாக இருக்கிறது, ஃப்ரம் சினிமோட்டோகிராஃபி டு த ஸ்க்ரீன் பிளே அண்ட் த என்டையர் ஸ்டோரியே. நீங்கள் ஒன்ஸ் அதை பார்த்தீங்கனாலே நீங்கள் ஆக்சுவலி சினிமா பற்றி நிறையாவே கற்றுக்கலாம். லைக் சினிமாவில் இருக்க நுவான்சஸ், அதில் இருக்கிற தியரிஸாக இருக்கட்டும், அதில் இருக்கிற நிறையா விஷயங்கள் வந்து அந்த படத்தை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் இட் வில் இவென்ச்சுவலி மேக் யூ ஃபால் இன் லவ் வித் சினிமா அப்படின்னே சொல்லலாம், இன் சிம்பிள் வேர்ட்ஸ் போடணும்னா. ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்டாக இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த படத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா சினிமா மேலே இருக்கிற ஒரு ஆசை, ஒரு லவ், அந்த பேஷன் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. இட்ஸ் பியூர் இன்சல்ட் டு த தமிழ் சினிமா அப்படின்னு பார்க்குறேன் இந்த படத்தை. த ரீசன் பீயிங், அந்த ரீசன் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு எந்த ஒரு எஃபர்ட்டுமே தெரியல. லைக் ஸ்டோரியிலேருந்து ஸ்க்ரீன் பிளே வைஸாக இருக்கட்டும், இல்லை அந்த படம் எக்ஸிக்யூட் பண்ண விதமே வந்து எதுலேயுமே வந்து இட்ஸ் 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 அ கம்ப்ளீட் பிரெயின் ராட். அண்ட் அட் த சேம் டைம் வந்து இப்படியும் படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்துச்சு. நான் லைக் தேர் ஆர் லைக் மோர் பி கிரேட் அண்ட் சி கிரேட் ஃபிலிம்ஸ் கூட நம்ம உட்காந்து பார்த்துடலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்துச்சு இந்த படம். இந்த ஃபீல் எப்போ வந்துச்சுன்னா, ஆக்சுவலி ஒரு லைக் படம்குள்ளே போன ஒரு 10 minutesலேயே வந்து அந்த ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இட் வாஸ் வெரி டஃப் டு கம்ப்ளீட் த ஃபிலிம், டு பி ஃப்ராங்க். ஸோ இந்த படம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அஜித் குமார் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், சுனில், பிரபு, பிரசன்னா, பிரியா வாரியர், ஜாக்கி ஷெரூஃப்னு ஒரு, அண்ட் அஃப்கோர்ஸ் ஷைன் டாம் சாக்கோ அப்படிங்கிற ஒரு பெரிய காஸ்டே நடிச்சிருக்கு. பட் அஜித் மட்டும்தான் படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து AK அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டர் இருக்கிறாரு. அவரோட பையனுக்காக, அவர் பையன் பிறந்தோடனே அவர் அதுக்கு முன்னாடி செஞ்ச தப்புகள் எல்லாத்தையும் வந்து லைக் என்ன சொல்கிறது, ஒரு சாக்ரிஃபைஸ் மாதிரி அவர் போய் ஜெயிலில் அவரே வந்து சரண்டர் ஆயிடுறாரு. ஸோ அவர் மறுபடியும் வராரு. அவர் பையனுக்கு வந்து ஏதோ ஒரு சிக்கல். ஸோ மறுபடியும் அந்த கேங்ஸ்டராக மாறுறாரு. அவர் பையனை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. ஸோ திஸ் இஸ் நாட் அன் என்டையர் நியூ ஸ்டோரி அப்படின்னே சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அஜித் நடித்த கிட்டத்தட்ட 2 ப்ரெமிசஸே வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதில் வந்து டாட்டர் ரோல் இருக்கும், இதில் வந்து சன் ரோல் இருக்குது அப்படிங்கிறது தான் பெரிய வித்தியாசமாக பார்த்தேன். ஸோ இந்த படத்தில் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, அஜித் வந்து லைக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஒரு ஈஸாக நடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி நடிச்சிருக்காரு. அட் த சேம் டைம் வந்து நிறைய லைக் அந்த ஸ்டைல் வந்து மறுபடியும் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. என்னதான் அவரோட பாடி சேஞ்சஸ் வந்து சில சீன்ஸில் தெரிஞ்சாலும் அதெல்லாம் வந்து பெருசாக அது எஃபெக்ட் ஆகலை படத்தில். அவர் அந்த யங் போர்ஷனாகவும் இருக்கட்டும், இல்லை ஓல்டர் போர்ஷனாகவும் இருக்கட்டும், அவரோட சேஞ்சஸ் நல்லாவே தெரியுது. லைக் பாடிலி சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சு டிஏஜிங் கூட பண்ணல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த சின்ன லைக் யங் ரோலுக்கெல்லாம் இட் வாஸ் கம்ப்ளீட்லி இட் வாஸ் அஜித் குமார்ஸ் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் பெருசாக தெரியல இந்த படம்
பார்த்ததில்ல. த ரீசன் பீயிங் இஸ் லைக் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1-2 ஹார்ஸ் பக்கம் ஓடுது. 2 ஹார்ஸ் 2.5 ஹார்ஸ் பக்கம் ஓடுது. பட் அந்த 2.5 ஹார்ஸ் வந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு ரீல் பார்க்குற மாதிரியோ இல்லை ஒரு ஸ்பூஃப் பார்க்குற மாதிரியோ தான் இருந்துச்சு. லைக் நம்ம யூஸ்வலி ரீல் பார்க்குறதுனா என்ன சொல்கிறதுனா, ரீல் பார்க்குறது அப்படின்னா லைக் லிட்ரலி இது வரைக்கும் அஜித் நடித்த படங்கள் யாராவது ஒருத்தங்க இல்லை அவரை வச்சே வந்து லைக் அந்த மேனரிசம்லாம் பண்ண வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப திகட்ட திணிச்ச விஷயமா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அவங்க ஃபேன்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக தான் இருக்கும், இல்லை ஒரு பெரிய திருவிழாவாக தான் இருக்கும். பட் doesn't mean that everyone could gel with that film அப்படின்னு சொல்லலாம், or to at least put some heart to the film அப்படிங்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். see there are like நம்ம like என்ன சொல்கிறது, there are like certain moments ஆவது வந்து ஒரு சில படத்தில் ஒர்க் அவுட் ஆகும். அதுவுமே வந்து இந்த படத்தில் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா எனக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது இது வரைக்கும் அஜித் நடித்த 50 to 60 ப்ளஸ் ஃபிலிம்ஸ், சாரி 50+ ஃபிலிம்ஸோட ஓகே இந்த சீனில் நம்ம தமிழ் படம் பார்க்கும்போது ஒரு இது வரும், லைக் யூஸ்வலி வந்து ஸ்பூஃப் ஃபிலிம்ஸ் இருக்கும். ஸோ அதோட மெயின் பர்பஸே என்னென்னா லைக் நிறையா படங்கள்லேருந்து கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு கோர்வையாக ஒரே படமாக அப்படி கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி இருக்கும். பட் இட் இஸ் கம்ப்ளீட்லி லைக் அந்தந்த ஒரு ஃபேமஸான ஃபிலிம்ஸை எடுத்து அதை வந்து ஸ்பூஃப் பண்ணுறது, அவர் அதை வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த படம் கம்ப்ளீட்டாகவே இருந்துச்சு. the saddest part is like how can they think the audience are so dumb அப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்படி ஒன்று கொடுத்தா பார்க்குறதுக்கு எஸ் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஹீரோக்கு பார்க்குறதுக்கு ஆள் இருக்குது தான். பட் வாட் அபவுட் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. லைக் வாட் அபவுட் someone who wanted to experience a good film in the லைக் நீங்கள் அவரோட ஃபேன் பாய் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறீங்க, அது லைக் இட்ஸ் டோட்லி acceptable. But what are you doing for your love for cinema or for your love for the films? அதுக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சே லைக் இதுக்கு முன்னாடியும் லைக் we have seen like directors taking films for their like fanboy moments or fanboy, நான் வந்து இவரோட ஃபேன் அதனால நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். லைக் கார்த்திக் சுப்ராஜோட பேட்டையாக இருக்கட்டும், இல்லை லோகேஷ் கனகராஜோட விக்ரமாக இருக்கட்டும். எஸ், those films have flaws, but those films deliver something. லைக் அதில் ஏதோ ஒரு இது இருக்குது. அவன் இப்போ அவன் ஃபேன் பாய் அப்படின்னா he made that hero to do something. ஸோ இதில் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் I don't know, I don't know what he made அஜித் do அப்படிங்கிற ஒரு இது எனக்கு புரியல. ஏன்னா லைக் கம்ப்ளீட்லி அவர் இது வரைக்கும் நடித்த ஈவன் டான்ஸ் ஸ்டெப்ஸ் கூட எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவர் ஆடின ஸ்டெப்ஸை தான் வந்து பண்ண விட்டுருக்காங்க. ஸோ வாட் ஹாஸ் ஹி டன் டு ஆர் வாட் ஹாஸ் ஹி ட்ரை டு ஜஸ்டிஃபை அப்படிங்கிறது வந்து எனக்கு லைக் கம்ப்ளீட்லி புரியல. லைக் ஒன்ஸ் த ஃபிலிம் முடித்தோடனே வந்து ஐ வாஸ் இன் அ நம்ப் ஆர் அ ஷாக் மூமெண்ட் அப்படின்னா லைக் எனக்கு வந்து என்னென்னா வாட் டிட் ஐ வாட்ச் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. எஸ், தட் பீயிங் செட், அண்ட் எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியலைன்னா லைக் இஃப் யூ ஆர் அ ஃபேன் பாய் ஆஃப் சம் ஒன்
சரி இப்போ எனக்கு வந்து விஜயோ அஜித்தோ எனக்கு பிடிக்குது அண்ட் எனக்கு வந்து அவங்கள டைரக்ட் பண்ணுற ஒரு சான்சஸ் கிடச்சிச்சு அப்படின்னா ஆஸ் அ ஃபேன் பாயாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஐ டோன்ட் லைக் 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 அவங்கள வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு கேரக்டரா இல்லை அவங்க வந்து இது வரைக்கும் அவங்க ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னரில் ஒரு 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 அவங்க இது வரைக்கும் நான் அவங்கள இந்த மாதிரியான ஒரு 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 ஜோனில் பார்க்கணுன்னு நினைப்பேன்ல. லைக் சம்திங் லைக் அட் த சேம் டைம் எவ்ரி ஒன் லவ்ஸ் இட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜோன். ஓ இந்த ஹீரோ பாருங்க இப்படி பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் இவர் இந்த மாதிரி பண்ணதே இல்லையே. அப்படி அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபேன் பாய் ஆர் லைக் அந்த ஃபேன் பாய் மூமெண்ட் அது வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து தமிழ் சினிமாவில் மட்டும் கிடையாது. அஃப்கோர்ஸ் இட் இஸ் இன் பாலிவுட் ஆர் இட் இஸ் இன் ஹாலிவுட் ஆல்சோ. பட் அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து தே ஜெல்லின் வித் த ஸ்டோரிஸ். லைக் ஏதோ ஒரு வந்து கொஞ்சம் புது எலிமெண்ட் கொடுத்து அது ஏதாவது ஒன்று வந்து கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் சம்ஹவ் திஸ் film did not work for me. And yes, of course. ஸோ இந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் ஏன் தியேட்டரில் வந்து ரொம்ப பயங்கரமாக கொண்டாடப்படுது அப்படின்னா, when you watch it with the fans, like தியேட்டரில் இப்போ இருக்கிற பெரிய ஒரு ட்ராபேக் ஆர் லைக் ஒரு ட்ராபேக்னே சொல்லலாம். the thing is like when you sit in a mass and when like everyone cheers for a film or for a scene, you automatically like say what நீங்களே உங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிற அளவுக்கு வந்துடும். ஓகே ஆமாம் நல்லா தான் இருக்குது போல், நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். when you watch it individually, then you will feel the real impact of the film. So தியேட்டரில் பார்த்த காமன் ஆடியன்ஸஸ் மறுபடியும் நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். பார்த்துட்டு மேபி ஜஸ்ட் லெட் அஸ் நோ லைக் ஹவ் யூ ஃபெல்ட். லைக் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃப்யூச்சர்லேயே ஃபிலிம்ஸ் வேணுமா அப்படின்னும் வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ எஸ், ஸோ ஆன் த ஹோல் திஸ் ஃபிலிம் டிட் நாட் ஒர்க். அண்ட் லைக் வேறு எந்த ஒரு கேரக்டர்ஸ் பற்றியும் பேசவும் தோணலை. பிகாஸ் லைக் ஜாக்கி ஷெரூஃப் இருந்தார், ஷைன் டாம் சாக்கோ இருந்தார், அவங்களெல்லாம் டோட்டலி யூஸே பண்ணல, அதுதான் சொல்லணும். ஸோ எஸ், ஸோ திஸ் இஸ் மை டேக் ஆன் GBU, குட் பேட் அக்லி.